உங்களுடைய கையில் ஒரு கல்லை கொடுத்து இதோடைய வெயிட் எவ்வளோன்னு பார்க்க சொன்னால் நீங்கள் டேரெக்டாக ஒரு வெயிட் மிஷினில் வச்சு அதோடைய வெயிட்டை சொல்லிடுவீங்க. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பிளாக் ஹோலுடைய வெயிட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் விஞ்ஞானிகள் கண்டிப்பாக குழப்பமடைவாங்க. தென் உங்களுக்குமே சில டவுட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் M87 அப்படின்ற பிளாக் ஹோலுடைய மாஸ் 6.5 பில்லியன் சூரியனுக்கு சமமாக இருக்குது. சாஜிட்டேரியஸ் ஏ ஸ்டாருடைய மாஸ் 4.3 மில்லியன் சூரியனுக்கு நிகராக இருக்குது. 10618 அப்படின்றது 66 பில்லியன் சூரியனுக்கு நிகரான மாஸில் இருக்குது. இதில் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? இந்த கேள்விக்கான பதில் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்குது. நம்ம என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம பிளாக் ஹோலுடைய மாஸை கண்டுபிடிக்கிறோம். தென் அந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம கண்டுபிடிச்ச சில பிளாக் ஹோல்ஸோடைய லிஸ்ட்டை நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் கேள்விக்கே, இது செனித் ஆஃப் சயின்ஸ். பிளாக் ஹோல், இதை நம்ம தமிழில் கருந்துளைன்னு சொல்லுவோம். பிரபஞ்சத்துடைய அதி வலிமையான காந்த புலம்னு சொல்லலாம். இதோடைய எஸ்கேப் வெலாசிட்டி ஒளியை விட ரொம்ப வேகமாக இருக்கும். இதோடைய ஈவன் ஹரிசானை நம்ம தாண்டிட்டோம்னா கண்டிப்பாக வெளிவரவே முடியாது. இன்க்ளூடிங் ஒளி கூட அதை விட்டு வெளிவராது. அதை தாண்டி போயிட்டா சிங்குலாரிட்டியை நம்மளால் பார்க்க முடியும். இங்கே எல்லா ஃபிசிக்ஸ்லாவும் ஒரு நிமிஷம் இல்லை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஃப்ரீஸ் ஆயிரும். மாஸ், ஸ்பின், சார்ஜ், இதுதான் இதோடைய பேசிக்கான ப்ராப்பர்ட்டிஸ். ஆனால் அந்த மாஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். பிளாக் ஹோலை நம்ம நேரடியாக பார்க்க முடியாது. வெளிச்சம் விழுந்த போதும் அது அதை கூட விட்டு வைக்காது. அது காற்று மாதிரி. காற்றை நம்ம நேரடியாக பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் மரத்தோட இலைகள் அசைகிறத வச்சு அது இருக்குன்றதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இதே மாதிரி தான் பிளாக் ஹோலை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள், நட்சத்திரங்களாக இருக்கட்டும், சில கதிர்வீச்சுகளாக இருக்கட்டும், இது நமக்கு தரக்கூடிய சில அறிகுறிகள் மூலியமாக அதோடைய மேஸை நம்மளால் மெஷர் பண்ண முடியும். சில மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம அதோடைய மேஸை கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் மெத்தட், ஒரு நட்சத்திரத்துடைய பாதையை பார்த்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இரண்டாவது ஆக்வசன்ட் டிஸ்க் ரேடியேஷன் சொல்லுவோம். இதை நம்ம டாப்லர் ஷிஃப்ட் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லலாம். மூணாவது கிராவிடேஷனல் லென்சிங், அங்கே இருக்கக்கூடிய ஒளியோடைய வளைவை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அண்ட் ஃபைனலி கிராவிடேஷனல் வேவ், இதோடைய மெர்ஜர் ஆகக்கூடிய அந்த ஃபீட்பேக்கை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொன்றும் தனித்தனியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த நட்சத்திரத்துடைய வழியை ஃபாலோ பண்ணுறது, இதை நம்ம ஸ்டார் ஆர்பிட் மெத்தட்னு சொல்லலாம். நம்மளுடைய ஓன் கேலக்சியுடைய மில்கிவே கேலக்சியான இதோடைய மையத்தில் இருக்கக்கூடிய சாஜிட்டேரியஸ் ஏ ஸ்டார் ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல். பல வருடங்களாக விஞ்ஞானிகள் S2 அப்படின்ற ஒரு நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணாங்க. அதோடைய பாதையை செமி மேஜர் ஆக்சிஸ் பீரியட் இதெல்லாம் வச்சு கெப்லருடைய தேர்ட் லா வச்சு இது எவ்வளோ பெருசுன்றதை நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இதை பயன்படுத்தி நம்ம சாஜிட்டேரியஸ் ஏ ஸ்டார் நம்ம சூரியன் மாதிரி 4 மில்லியன் சூரியனுக்கு நிகராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இதோட நம்ம ரிலேட்டிவிட்டி கரெக்ஷனை சேர்க்கும்போது இன்னும் கூடுதலான துல்லியமான டேட்டாஸ் நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம சாஜிட்டேரியஸ் ஏ ஸ்டாரை ஒரு சின்ன ட்ரிப் போயிட்டு வரலாம். நம்மளுடைய கேலக்சியோடைய மையத்தில் இருக்கிறது தான் சாஜிட்டேரியஸ் ஏ ஸ்டார். கடந்த 1974 ரேடியோ சோர்ஸ் மூலியமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதோடைய டிஸ்டன்ஸ் நம்மளுடைய பூமியிலிருந்து சுமார் 26,500 ஒளியாண்டு. ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதோடைய மாஸ் 4.3 மில்லியன் சூரியனுக்கு நிகராக. இதோடைய ஸ்பெஷல் S2 அப்படின்ற ஒரு நட்சத்திரத்துடைய பாதையை சுமார் 16 வருடங்களாக நம்ம பார்த்துருக்கோம். இதுக்காக நோபல் பிரைஸ் 2020 கொடுக்கப்பட்டிருக்கு. இதே மெத்தடில் தான் M87 அப்படின்ற ஒரு பிளாக் ஹோலை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது விர்கோ கிளஸ்டரில் எலிப்டிக்கல் கேலக்சியுடைய மையத்தில் இருக்குது. இதோடைய டிஸ்டன்ஸ் நம்மளுடைய பூமியிலிருந்து சுமார் 53.5 மில்லியன் ஒளியாண்டுகள். இதோடைய மாஸ் கிட்டத்தட்ட 6.5 பில்லியன் சூரியனுக்கு நிகராக. 2019 ஈவென்ட் ஹரிசான் டெலஸ்கோப் மூலமா படம் பிடிச்ச முதல் பிளாக் ஹோல் தான் இது. இதோடைய ஜெட் மட்டுமே கிட்டத்தட்ட 5000 ஒளியாண்டுகள் நீளம் இருக்கு. இப்போ நம்ம அடுத்த மெத்தடுக்கு போவோம். இதை நம்ம ஆக்வசன்ட் டிஸ்க் மெத்தட்னு சொல்லலாம். சில பிளாக் ஹோல் அதை சுற்றி இருக்கக்கூடிய வாயுக்களை இழுத்து ஆக்வசன்ட் டிஸ்கை உருவாக்கும். கேஸ் ஃப்ரிக்ஷனால சூடாகி எக்ஸ்ரேவை இந்த டயத்தில் வெளிவிடும். டிஸ்குடைய ஒரு பக்கம் நம்மளை நோக்கி இருக்கும், ப்ளூ ஷிஃப்ட், மறுபக்கம் நம்மளை விட்டு விலக்கி போகும். இதை நம்ம ரெட் ஷிஃப்ட்னு சொல்லலாம். இந்த வேகங்களுடைய வேறுபாடு மேஸை நமக்கு ரொம்ப துல்லியமாக சொல்லும். சைக்னஸ் X1 இந்த மாதிரியான வகையில் தான் கண்டுபிடிச்சப்பட்டது. சைக்னஸ் X1 இந்த மாதிரியான மெத்தடில் தான் ரொம்ப ஈஸியாக இதன் மூலியமாக கண்டுபிடிக்கப்பட்டது. சைக்னஸ் X1 பிளாக் ஹோல் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கப்பட்ட பிரபலமான பிளாக் ஹோலில் ஒன்று. ஸோ
1964 எக்ஸ்ரே சோர்ஸை வச்சு சைக்னஸ் X1 கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதோடைய தூரம் நம்மள்ட்ட இருந்து கிட்டத்தட்ட 6070 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சோம். இதோடைய மாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளுடைய சூரியனோட கம்பேர் பண்ணும்போது 21 மில்லியன் சூரியனுக்கு நிகரான மாஸ் இதில் இருக்குன்றதை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததாக கிராவிடேஷனல் லென்சிங். ஃபேமஸ் சயின்டிஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு விஷயத்த சொன்னார். ஒரு மிகப்பெரிய மாஸ் இருக்கக்கூடிய பொருள் ஸ்பேஸ் அண்ட் டைமை வளைக்கும். பிளாக் ஹோலுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்த ஒளியும் ஒரு வளைய மாதிரி வளையும். அந்த வளையத்துடைய கோண அளவு லென்ஸோட ஈக்குவேஷன் இதை நம்ம சேர்க்கும் போது நமக்கு அதோடைய மாஸ் கிடைக்கும். காஸ்மிக் ஹார்சஸ் அப்படின்ற ஒரு கேலக்சி லென்சிங் மூலியமா அதோடைய மாஸை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆபிள் 1201 BCG இதோடைய டிஸ்டன்ஸ் நம்மளுடைய பூமியிலிருந்து சுமார் 2.7 பில்லியன் ஒளியாண்டுகள். இதோடைய மாஸ் 32 பில்லியன் சூரியனுக்கு சமமான மாஸா இருக்கு. 2023 ஹை ரெசல்யூஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மூலியமா இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக கிராவிடேஷனல் வேவ் மூலியமாக கண்டுபிடிக்கப்பட்ட சில பிளாக் ஹோல்ஸ். 2 பிளாக் ஹோல்ஸ் மோதும் போது ஸ்பேஸ் டைமில் அலைகள் உருவாகும். இதை நம்ம கிராவிடேஷனல் வேவ்னு சொல்லலாம். 2 பிளாக் ஹோல் மோதும் போது அதன் மூலியமாக ஏற்படுத்தக்கூடிய கிராவிடேஷனல் வேவ் ஃபார்முடைய ஃப்ரீக்வன்சி ஆம்ப்ளிடியூட மாஸை அளக்க ஒரு நேரடி வழியாகவும் இது இருக்குது. GW 150914 அப்படின்ற ஒரு கேலக்சியுடைய மையத்தில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோலை 2015 நம்ம கண்டுபிடிச்சோம். லிக்விட் டிடெக்ஷன் மூலியமாக அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதோடைய டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட 1.3 பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது. ஸோ இதோடைய மாஸ் 68 சூரியனுக்கு நிகராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது ஒரு புதிய கேலக்சி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஃபைனலாக இருக்கக்கூடிய மெத்தட் பேர் ஸ்கேலிங் லாஸ். ஒரு கேலக்சியுடைய பிளட்ஜில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய வேகத்துடைய அதோடைய எக்ஸ்பான்ஷனாக இருக்கட்டும், அதோடைய மையத்தில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோலுடைய மாஸை நம்ம ரொம்ப நெருக்கமாக சொல்லும். இதன் மூலியமாக தூரத்தில் இருக்கக்கூடிய கேலக்சிக்கு மாஸையுமே நம்மளால் ஈஸியாக மதிப்பு பண்ண முடியும். NGC 4889 அப்படின்ற ஒரு கேலக்சி அதோடைய மையத்தில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோல். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி NGC 4889 அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் நம்மகிட்ட இருந்து கிட்டத்தட்ட 308 மில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கு. ஸோ இதோடைய மாஸ் 21 பில்லியன் சூரியனுக்கு நிகரான மாஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மகிட்ட இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்கு. அப்படி இருந்தாலுமே நம்மகிட்ட சில எரர்ஸாக இருக்கட்டும், அதை கண்டுபிடிக்கக்கூடிய சேலஞ்சஸாக இருக்கட்டும் இருக்கத்தான் செய்யும். அளவீடுகள் எப்போதுமே அன்சர்டனிட்டியாக தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸுடைய ரெசல்யூஷன், டிஸ்டன்ஸ், அதோடைய துல்லியம், இன்க்ளினேஷன் ஆங்கிள், இது எல்லாமே ஒரு மேஸை நம்ம அளக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டியை பாதிக்கும். அதனால பல மெத்தட்ஸை நம்ம கிராஸ் செக் பண்ணுறதன் மூலியமாக அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆண்ட்ரியா கேஸ், ரே இன்கெட் ஜென்செல் இவங்க 2 30 ஆண்டுகளாக அப்சர்வேஷன் செஞ்சு ஒரு பிளாக் ஹோலுடைய மாஸை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதன் மூலியமாக அவங்களுக்கு நோபல் ப்ரைஸும் வந்திருக்கு. இதுக்கான காரணம் அவங்களுடைய ஆர்வமும் பொறுமையும் மட்டும்தான். பிளாக் ஹோலுடைய வெயிட் இது ஒரு நம்பர் மட்டும் இல்லை. ஒரு கேலக்சியோடைய பிறப்பு, வளர்ச்சி, மரணம் எல்லாத்தையுமே புரிய வைக்கக்கூடிய ஒரு கீன்னு சொல்லலாம். பிரபஞ்சத்தை பார்த்தா நம்ம ஒரு சின்ன துகள் அப்படிங்கிறது இதன் மூலியமா நமக்கு தெரிய வரும். மறுபடியும் அந்த இருள் நம்மளை கண்டிப்பா இழுக்கும். அது வரைக்கும் தொடர்ந்து நீங்க வானத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. வானத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நீங்க ஜெனித் ஆஃப் சயின்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதர் சோஷியல் மீடியாஸான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல நம்மளுடைய பேஜஸ் இருக்கு, அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸ்பாட்டிஃபைல நம்மளுடைய பாட்காஸ்ட் இருக்கு, அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம கண்டிப்பா சேர்ந்து பயணிக்கலாம். பாய்.